அது ஒவ்வொரு சகோதரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ரெவலேஷன் வாசிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் கை கொடுக்கிறவன் பாக்கியவான்னு சொல்லியிருப்பாங்க. உலகத்தில் சம்பாதிப்பதோ வீடு கட்டுவதோ நாடி உள்ள வாழ்வதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையில பலப்படுவதை கர்த்தர் உண்மையாகவே தேவன் பலப்படுத்துகிற தேவன். உங்களோட மகன் செய்கிற ஊழியம் இன்னும் அதிகமாக உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கட்டும் சாமி. வாகனத்துக்கு முன்னிலைமாக எந்த வசனத்தை அடிக்கிற வசனம் பாதுகாப்பாக இருக்கட்டும் சாமி. அநேக கண்களில் தயவு எடுக்க கத்தவங்க புலப்படுத்தணும், பலப்படுத்தணும். மீண்டுமாய் நாங்கள் ஒரு சந்திக்க அவருடைய ஊழியத்துக்கு அதிகமாக செதிக்க கத்தனை நாமத்தில் பிதாவே. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் இந்த வசனத்தை பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இயேசு சொல்கிறார், நான் உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 50:15. அருமை சகோதரர், ஒரு அப்போஸ்தலனாக தேவனோட சந்தித்து அழைக்கப்பட்டு இன்றைக்கு இந்த வசனங்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்கிறார். இலங்கை தீவுகளிலும் தமிழ் தேசங்களிலும் வட மாநிலங்களிலும் கூட இந்த வார்த்தையை இந்த உலகத்திற்கு சாட்சியாக அறிவிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பரிசுத்தவானை இந்த நாட்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவருடைய பேர் ஆசீர்வாதம் என்பது. இங்கே மலையில் நான் சந்திக்கும்படியாக தேவன் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அவருடைய ஊழியம் நடைபெறுகிறதாக கேள்விப்பட்டேன். இந்த இடத்துல அவங்க தங்கியிருக்கிறாங்க. இதோ அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஐயா, பிரைஸ் லார்ட் ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய ஊழியம் மிகப்பெரிய ஊழியம். நீங்கள் உங்களுடைய சாட்சியை கேட்டாங்க அப்படின்னா அநேகர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நான் கேட்டதில்லையே என்கிற ஒரு தவிப்பு, அதாவது ஒரு பாரம் உண்டாகும். ஐயா, உங்களோட ஊழியம் எப்படிப்பட்டது? எப்படி நீங்கள் இந்த ஊழியத்தில் ஈர்க்கப்பட்டீர்கள், அழைக்கப்பட்டீர்கள்? இந்த ஊழியம் உங்களால் உண்டானதா இல்லை தேவனால் உண்டானதா என்கிற ஒரு காரியத்தை நீங்கள் எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள். இந்த மக்கள் மத்தியில் இது கொண்டு போகும்போது அநேகர்களுக்கு பிரயோஜனப்படும். என் பேர் ஆசீர்வாதம். சென்னையில் இருக்கேன். 2000 நான் ஒரு 2003 வரைக்கும் ஆல் 4 வீலர் மெக்கானிக்கு நல்லா உழைத்து கொண்டிருந்தேன். டெய்லி 2000 ரூபா சம்பாதித்து இரவு நேரத்தில் செலவழித்து விடுவேன். இதுதான் என்னுடைய ஃபுல்லுடைய வாழ்க்கை. இது என்னுடைய குடித்து எல்லா இதுவும் கெட்டு போய்விட்டது. மரண தருவாயில் ஒரு தற்கொலை ஆவியனை ஆட்கொண்டிருக்கும்போது நான் ஒரு சூழ்நிலைக்காக அந்த மெரினா பீச்சுக்கு போகக்கூடிய சூழ்நிலை. அப்பொழுது அந்த தினகரன் ஐயா ஒரு பெரிய மீட்டிங், நான் ஓரத்தில் ஒரு அம்பாசிடரில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்பொழுது, ஆசீர்வாதம், இப்பொழுது நீ தற்கொலை பண்ண போகிறாய், இயேசு உன்னை அழைக்கிறார், வா அப்படி என்று சொன்னேன். நான் இப்போ என்னுடைய மனசில் சொல்லுது, ஆசீர்வாதங்கிறது எத்தனையோ பேர் இருக்கிறது, ஸ்டேஜுக்கு கீழே ஒருத்தன் பயந்துக்கிட்டு இருக்கான் போலுக்க, அதனால் அவர் கூப்பிடுறாரு அப்படின்னு என்னுடைய இருதயத்தை தேற்றிட்டு, இன்னொரு வருது, இல்லை நீ சாக பிறந்தவன் இல்லை வாழ பிறந்தவன். கொஞ்ச நேரம் கழித்து அப்படி சொல்லுது, நீ சாக பிறந்தவன்ல சாதிக்க பிறந்தவன் அப்படி என்று என்னுடைய இருதயத்தில் சொல்லிக்கொண்டு நான் அப்போ அழுது கொண்டு இருக்கிறேன். நான் திருப்பதி வந்தனே, சபரிமலை வந்தனே, ஐயோ நான் எல்லா முருகன் 6 படைக்கும் வந்திருக்கிறேனே, என்னை காப்பாற்று காப்பாற்று என்று சொல்லி, நான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்தவனாக இருந்தாலும் எல்லாம் தெய்வம் அப்படி என்று சொல்லி கொண்டிருந்தவன். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு மன அழுத்தம் தாங்க முடியல. சீக்கிரம் செத்துரு, இந்த இடத்துல நீ செத்துரு அப்படின்னு சொல்லி அந்த ஆவிகள் என்னையோட போராடுது. அப்போ நான் கூப்பிடும் பொழுது, கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள் யாருன்னு எனக்கு தெரியலை, கடவுள்னு இருந்தால் என்னை காப்பாற்றுங்க அப்படி என்று கூப்பிட்டேன். கூப்பிட்ட உடனே ஒரு பேர் ஒளி வந்து என் கண் திறக்க முடியவில்லை. நான் கத்துகிறேன், ஐயோ என்னை காப்பாற்றுங்க, ஐயோ யாரு லைட் ஆஃப் பண்ணுங்க என்று கத்தும் பொழுது அங்கிருந்து ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. நான் தான் முதல் சவுண்ட். நான் தானா? யாரு லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிறேன். நான் தான் இயேசு. அப்போ இயேசுன்னா என்னை காப்பாற்றல. 3வது வார்த்தை, நீ என்னைய கூப்பிடலையே அப்படின்னு சொன்ன. அப்போ கூப்பிடாமல் ஏன் வந்தீங்க அப்படி என்று கேட்கும் பொழுது இயேசு சொல்கிறார், கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள் யாருன்னு தெரியலை, கடவுள்னு இருந்தால் என்னை காப்பாற்றுன்னு சொன்னீங்க, அதனால் நான் கடவுள் இருக்கிறேங்கிறத காமிக்க வந்தேன் அப்படின்னார். ஐயோ அப்பா ஏசப்பா காப்பாற்றுங்க அப்படிங்கிறேன். முதல் வார்த்தை சொன்ன வார்த்தை, உன் பாவத்தை அறிக்கை செய். ஆமென்.
அப்போ சொல்லும்போது என்னுடைய தகப்பனார் பெரிய ஆளு, எங்கள் அப்பா தாத்தா பெரிய ஆளு, நானும் இங்கே வந்து இவ்வளவு தூரத்துலேருந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேனே, என்னைய போய் சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்போ எனக்கு பாவம்னா என்னென்னு அவ்வளோ தெரியலை, எனக்கு சொல்லித்தாங்க, நான் விட்டுருதேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் பாவத்தை என்னிடத்துல சொல்லி, அப்போ அழுது மன்றாடி மன்னிப்பு கேட்கும் பொழுது என்னை விட்டு ஒரு அசுத்தாவி போய்விட்டது. தற்கொலை பண்ண வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, குடிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, தீய நண்பர்களை விட்டு விலகி இருக்கும் பொழுது அப்போ ஆண்டவர்கிட்ட நான் 3 காரியத்தை கேட்டேன். ஒன்று, எனக்கு நல்லா படித்த மனைவி வேண்டும். 2வது, சொந்த இடம் வேண்டும். இந்த 2 காரியம் எனக்கு செய்தால் நீங்கள் விரும்புகிறதை நான் செய்வேன் அப்படின்று என்னுடைய கமிட்மெண்ட். ஆண்டவர் என்னை அப்படியே செய்தார். ஒரே வாரத்தில் ஒரு இடம் வாங்க உதவி செய்தார். சென்னை பட்டணத்தில் சோழிங்கநல்லூரில் 2000. அடுத்த மாதமே எனக்கு மனைவியை கண்டடைய உதவி செய்தார். ஆலாங்குளம், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலாங்குளம் என்று இருக்கிறது, அங்கே நல்லூரில் படித்த மனைவி, டீச்சர் படித்த மனைவி எனக்கு மனைவியை கண்டடைய உதவி செய்தார். குழந்தையை பிறக்காது என்று சொன்னார். அவங்க வந்து அடுத்த மாதமே கன்சீவ் ஆனாங்க. எனக்கு 3 குழந்தை இருக்கிறது. அந்த இதை படித்துக்கொண்டு 2003 ஜனவரி 27 ஆண்டவர் என்னை முகமுகமாக இதே போல் கூப்பிட்டு இந்த ஊழியத்தை செய்வாயா அப்படிங்கும்போது நான் செய்ய மாட்டேன். 5 ரூபாவும் 10 ரூபாவும் 1 ரூபாயும் காணிக்க போடுவாங்க, அந்த பிச்சை காசுக்கு நான் ஊழியம் செய்ய மாட்டேன், எனக்கு இவ்வளவு பணம் சம்பாதிக்க இதுவே பத்தலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நீ ஊழியம் செய்ய என்று சொல்லி அவர் கூட்டும்போது சொன்னார். திரளான மக்களை காண்பித்து சொல்கிறார், இத்தனை கோடி மக்களுக்கு நீ ரட்சிப்புக்கு பாத்திரமாக இருந்து என்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்போகிறியா? ஒரு சில பேருக்கு நீ தீமையை செய்துவிட்டு நரகத்துக்கு போகிறியா என்று கேட்டார். கேட்ட உடனே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் விரும்புகிறத நான் செய்கிறேன் அப்படி என்று கமிட்மெண்ட் கொடுத்து ஆண்டவருக்கு வந்தேன். ஏஜி ஸ்தாபனத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கே அவுட் சர்ச் லீடர்ஷிப் 6 மாதம் படித்து அங்கு கிளை ஊழியங்களை நிரூபிக்க உதவி செஞ்சார். 2008 நேரத்திலிருந்து 2017 வரைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் செய்து மகாபலிபுரத்தில் காரணைங்கிற ஒரு திருக்கழுக்குன்ற ரோட்டில் ஒரு சபை நிறுவவும், அடுத்து மரக்காணத்தில் ஒரு சமம் நல்லாவூர் அப்படிங்கிற ஒரு இடத்துலவும் அந்த இடத்துலையும் போய் ஊழியங்களை செய்யவும் இப்பொழுது ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்திலையும் கோலிங்கல் கூட்டுரோட்டில் சாலையாம் பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஊழிய நிறுவவும், சென்னை பகுதியில் ஒரு இடத்துல நிறுவவும் கர்த்தர் 4 இடத்துல உதவி செய்தார். அப்படி செய்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் ஜனவரி 29, 30, 31 3 நாள் உபவாசித்து ஜெபிக்கதுண்டு. அடுத்த வருஷத்துடைய வாக்கு தத்தம். அந்த வாக்கத்தில் உட்காரும்போது ஆண்டவர் சொல்ல, உபாகமம் 6:9 எழுது என்று சொன்னார். எழுது என்று சொல்லும்போது எழுத முடியாது. நான் இப்போ தமிழ்நாடு முழுவதும் ஓரளவுக்கு நல்ல சுவிசேஷ ஊழியம் செய்து அற்புதங்களை அதிசயம் எத்தனையோ பேர்கள் மரண தருவாயில் வியாதிகளில் படுத்த வெடுக்க நான் நடக்க முடியாமல் அவர்கள் அவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்கிறீங்க. ஒரிசாவில், ஜார்க்கண்டில் எல்லாத்தையும் கொண்டு என்னை கொண்டு அற்புதம் செய்கிறீங்க. சிலோனில் போய், இலங்கையில் போய் 15 நாள் 116 வீட்டுக்கு போய் நாங்கள் விசிட் பண்ணி நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. இவ்வளவு அற்புதம் செஞ்சுருக்கீங்களா, என்னையை போய் பெயிண்ட் அடிக்க சொல்கிறீங்களான்னு கேட்டு படுத்து விட்டு வரும்போது தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நான் சிறு வயதிலே என்னுடைய மாமா அந்த ஸ்டெம் சீல் போட வைத்து மேலே பிடித்து கொண்டு இருக்கிறார். நான் கீழே நின்று நமது சின்னம் ரெட்டை புறா அந்த இதுக்கு மைய பிடிச்சி ஒத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நான் வந்து பார்க்குறேன், நமது சின்னம் ரெட்டை புறா. அப்போ இயேசு சொல்கிறார், இப்போ இவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினாயே உனக்கு ஏதாவது தந்தார்களா? இல்லை. அப்போ என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு எனக்கு தெளிவாக சொன்னார். அப்படிதான் அப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நான் இந்த ஊழியத்துக்கு இங்கே இறங்கி வந்தேன். ஆண்டவர் செம்சீர் ஊழியத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாள் தனிமையை பயன்படுத்தினார். அதை ரெடி பண்ண ரொம்ப கஷ்டங்கள், நிறைய போராட்டங்களை சந்தித்து ஒவ்வொரு கிராமமாய் பைக்கில் போய் எல்லா மாவட்டங்களிலும் போய் சென்று ஒவ்வொரு இடத்துல கேட்டு இந்த வசனத்தை அடிக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னவர், நான் விசுவாச வீடுகளிலேயும் சபைகளிலேயும் தெளிவாக எழுதணும். அவங்க அனுமதியோடு தான் எழுதுறீங்க? அனுமதியோடு தான் இது வரைக்கும் எழுதி கொண்டு இருக்கேன். யாருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் செய்யறதில்லை? எதுவுமே செய்யறதில்லை. தேவனுடைய அனுமதி முதல்ல உங்களுக்கு இருக்கு. ஆதாலும் மனிதர்கள் அவங்களுடைய கூடாரங்களில் அவங்க சுவர்களை கொடுத்தால் மாத்திரம்தான் நீங்கள் செய்வீங்க. ஆமாம் ஆமாம். உங்கள் இஷ்டமாக எந்த காரியமும் செய்யறது செய்ய மாட்டேன். உங்களுடைய எல்லாமே தேவ தரிசனம், தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய வார்த்தையின்படியாக தான் நீங்கள் இந்த காரியங்களை செய்கிறீங்க. அப்படி ஏவுதல் இல்லைன்னா இதை செய்ய மாட்டீங்க. செய்ய முடியாது. கரெக்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பெரிய பலத்த ஊழியங்களை இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு, எத்தனை இடங்களில் நீங்கள், எத்தனை கிராமங்களில் உங்களுடைய பணியை செய்திருப்பீங்க? எத்தனை வருஷமாக செய்துட்ருக்கிறீங்க? இப்போ 2007 இப்போ 7 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
உங்களுக்கு கூட எத்தனையோ பேர் பணியாற்றுறாங்களா, இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்கிறீங்களா? இதே போல மொத்தம் ஒரு 14 நபர்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். 9-10 பேர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஓகே. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட். இப்போ நாங்கள் எல்லா இடங்களிலும் இந்த வசனங்களை பார்க்கப்படும்போது யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம். ஒரு சுவர்களில் எழுதுனதை எனக்கு ஃபோட்டோவில் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஆனால் அவங்கள யாருன்னு நான் தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசனை பண்ணி கொண்டிருந்தேன். இந்த இடத்துல வரும்போது உங்கள் ஐயாவை நேர்முகமாக நான் உங்களை 2-3 வாட்டி பார்த்துருந்தாலும் கூட அது நீங்கள் தான் அப்படின்றது எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. அதனால் இந்த இடத்துல இன்றைக்கி உங்கள் வசனத்தோடு எழுதுகின்ற ஒரு கருவிகளோடு நீங்கள் இருக்கிறீங்க. அதை கொஞ்சம் காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். இது கம்ப்ரஷர். இது உங்களுக்கு கரண்ட் இல்லாத இடத்துல, காம்பவுண்டில், பெரிய வில்லேஜில் எந்த இடத்துல கூட எனக்கு இதை ஷார்ட் பண்ணிட்டோம்னா கேர் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பாட்டில் வசனங்கள் ஒரே நிமிஷத்தில் ஒரு வசனத்தை எழுதி முடிச்சிடலாம். இப்படி ஒரு ஷார்ட் பேப்பர் வச்சு தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா அப்படி வைக்கிறோம். வச்சுட்டு ஒரே நிமிஷத்தில் ஸ்ப்ரே பண்ணிடுவோம். அவ்வளோதான். இவ்வளோதான், சிம்பிள். அப்போ டெக்னாலஜி உங்களுக்கு கை கொடுக்குது. வேலைகள் சுலபமாகுது. இந்த வசனங்கள் எல்லாம் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை. வெரி குட் ஐயா. இந்த வசனம் உண்மையிலே பல ஏரியாக்களில் கிரியை செய்து என்கிற நான் அநேகர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த வசனத்தை பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்களே, இவ்வளோ அழகாக எங்களுக்கு வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய அழைப்புகள் எப்படி வந்து கொண்டு இருக்கிறது? நல்ல வரவேற்புகள் இருக்குது. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் எங்களை கூப்பிட்டு நன்றாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர்களுக்கு தெரியுது இது ரொம்ப பணம் கொடுக்க வேண்டுமோ. ஏன்னா நிறைய இடத்துல நிறைய ஊழியக்காரர்கள் பணம் கொடுத்து நிறைய வேதனைப்பட்டிருக்கிறார்கள். நம்ம அப்படி இருக்குமோ அப்படிங்கிற தவறான நம்பிக்கையில் இருக்குது. இது அப்படி இல்லை. உங்களுக்கு முற்றிலுமாக நீங்கள் கூப்பிட்டா உங்களுக்கு பணி செய்து தரப்படும். நீங்கள் விரும்பினால் எங்களுக்கு காணிக்கை கொடுக்கலாம். இது கட்டாயமாக அல்ல. ஆமாம், நீங்கள் என்ன ஒரு பெயிண்ட் வாங்கி கொடுக்கலாம், எங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யலாம். ஆனால் இது எந்த விதத்திலும் இது பண நோக்கம் அல்ல. எந்த விதத்திலும் உங்களுக்கு நாங்கள் 1 ரூபாய் கூட என்னுடைய ஆளுங்களும் கமிட்மெண்ட்டில் 1 ரூபாயும் காணிக்கை இது கட்டாயம் வேணும் கேட்க மாட்டாங்க. ஒரு வசனத்துக்கு எனக்கு இவ்வளோ வேணும்னு கேட்கவும் மாட்டாங்க. நீங்கள் விரும்பினது 100 இருக்கலாம், 500 இருக்கலாம், 5000 இருக்கலாம். எந்த மனமுகந்து நீங்கள் காணிக்கை கொடுக்கறதை மனதோடு வாங்கிக் கொள்ளுவோம். வசனத்தில் கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படியாக பலகையில் எழுதுன தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்டிருக்குது. கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படியாக இந்த வசனங்களை நாங்கள் எல்லாம் அங்கங்கே போகிறவங்க வரவங்க எல்லா ஜாதி ஜனமும் அந்த வசனங்களை பார்க்கப்படும் போது தேவனுடைய ஒரு திட்டம் அதில் நிறைவேறுது என்கிறத உணர முடியுது. நிறைய ஊழியக்காரங்க தன்னுடைய சுவரில் எழுதணும்னு ரொம்ப பிரயாசப்படுறாங்க. சரியான எழுத்தாளர்கள் கிடைக்கல, பெயிண்ட்டு செலவு பண்ண முடியலை. அவங்களுக்கு பணம் கொடுத்து கூப்பிட்டாலும் கூட ஒழுங்காக எழுதுறதில்ல. அவங்க ஏதாவது தண்ணியை போட்டுட்டு ஏதாவது போதைக்கு அடிமையாகி வரதே இல்லை. அவங்களுக்கு இடையூறு பண்ணி பாதியில் எழுதாமலும் போயிடுறாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் உங்களுடைய ஒரு பெரிய ஊழியம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் போல் இருக்குது. அதுதான் நான் இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தருடைய ஊழியத்தை பணியை இந்த தேசத்தில் நீங்கள் செய்து காட்டிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஊழியம் தொடர்ந்து நடக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் உங்களுடைய ஊழியங்களை தாங்கணும், செபிக்கணும். அதற்காக நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய மீடியாவின் மூலமாக நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வோம். நீங்கள் இனி இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒரு ஊழியங்களை செய்வதற்கு ஒரு நிமிஷத்தில் ஒரு வசனன்றது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்தில் தட்டி படுத்துக்கிட்டு மரத்தில் சுகத்தில் அடிப்பாங்க, இல்லைனா பெரிய பாறைகளில் போய் எழுதி போவாங்க. நீங்கள் பாறையிலெல்லாம் எழுதுறீங்களா? எப்படி? இல்லை, அனுமதி கொடுத்தால அனுமதி அந்த இடத்துல உள்ளவங்க சூழ்நிலை நான் இருக்கிறேன். உங்களுக்கு அழைப்பு இருந்தால் மட்டும்தான் போவீங்க. அவங்க அழைக்கணும். தேடி போகிறோம். அழைப்பு எங்களை தேடி வருது. எல்லாரும் அழைக்கிறார்கள். நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் அழைக்கலாம். முதல்ல தமிழ்ல இருக்கிறது, ஆங்கிலத்துல இருக்கிறது, தெலுங்குல இருக்கிறது, கன்னடத்துல இருக்கிறது, ஹிந்தில இருக்கிறது. உங்களுக்கு 5 மொழிகள்ல நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்காக எல்லா லாங்குவேஜிலும் வைத்திருக்கிறோம். மலையாளத்திலும் இருக்கிறது. 6 லாங்குவேஜ். ஆமா, நீங்க எங்களை அனுமதித்தால் உங்களுக்கு எங்க எந்த இடத்துல எழுத வேண்டுமோ உங்களுக்கு எழுதி தருவோம். எங்களுக்கு டீம், நான் வர முடியாவிட்டால் டீமை அனுப்புவேன். மேக்சிமம் உங்களுக்கு நான் வருவேன், நீங்க எங்க அழைப்பு கொடுத்தாலும். உங்களுடைய மகத்துவமான இந்த ஒரு ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உங்களுடைய வாகனத்தில் வேறு என்னென்ன வச்சுருக்கிறீங்க? இங்கேயும்
பொருட்களை எல்லாம் வைத்திருக்கிறோம். இது இது இந்த இடம் தான் வசனம், இவ்வளவு வசனம் வைத்திருக்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு 200 வசனத்துக்கு மேல இருக்குது. இது ஸ்ப்ரே பெயிண்ட், தகடுல அடிப்பதற்கு. தகடுல அடிப்பதற்கு இந்த மாதிரி தகடுல வசனங்களை ஈஸியாக அடிப்பதற்கு. ஒரே நிமிஷம். இப்படி வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணிடுவோம். இது ஒரே நிமிஷம் தான். இப்படி ஸ்ப்ரே பண்ணிடலாம். இதெல்லாம் எவ்வளவு விலைங்கய்யா? இது எனக்கு ஹோல்சேலில் வாங்குறதுனால எனக்கு கம்மி ரேட்டு. நீங்கள் வெளியில் வாங்கினா 180 ரூபாயிலேருந்து 240 ரூபா வரைக்கும் இது கொடுக்கப்படும். என்னிடத்துல கேட்டால் 100 ரூபாய். மொத்தம் 400 ml இல்லையா? ஆமாம், 400 ml. ஆமாம். எவ்வளவு பணம் செலவு பண்ணுறீங்களே, அந்த பண தேவையெல்லாம் எப்படி சந்திக்கப்படுது? ஆங்காங்கே ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அவங்க கூட்டு போகிற விசுவாச பிள்ளைகளும் அந்த இடத்துல மனதார தருகிறதை வைத்து தான் இந்த ஊழியங்கள். வெரி குட். 100க்கு 100 எனக்கு பின்னாடி எந்த ஒரு பெரிய ஆட்களும் இல்லை. அவரும் எனக்கு அப்படி கொடுக்கறது இல்லை. பெயிண்டோ 1 லிட்டர் டீசலோ அப்படி பெருசாக எந்த விதத்திலும் யாரும் கொடுக்கவில்லை. கர்த்தருடைய பலன் கிரியை செய்கிறது. நான் ஒவ்வொரு நாளும் மாதத்தில் 26 நாள் வேலை செய்கிறேன். 4 நாள் மாத்திரம்தான் என்னுடைய மனைவி பிள்ளைகளை போய் பார்க்கிறேன். அப்படிதான் இந்த ஊழியங்களை செய்து இவ்வளவு சீஷர்களை நிரூபிச்சிருக்கிறேன். ஒரு சீஷர்களை உருவாக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 35,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாய் தேவை. அப்படி என்னுடைய டீமில் 10 சீஷர்களை அப்படி உருவாக்க இந்த 7 வருஷத்துல உதவி செஞ்சிருக்கிறார். 4 நபர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொருளை கொடுக்க உதவி செய்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் இன்னைக்கு 38 மாவட்டத்திலும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் நிறுவ வேண்டும். எப்படியாவது அவர்களுடைய மாவட்டத்தில் அவங்க மாவட்டத்தை இந்த வசனத்தினால் நிரப்ப வேண்டும். முதல் தரிசனம். வட மாநிலத்துக்கு 18 மாநிலத்துக்கு போக உதவி செய்திருக்கிறார். இனி அடுத்த மாநிலத்துக்கு செல்வதற்கு போய் ஆயத்தப்பட்டு வந்து விட்டேன். ஒரு பெரிய மிஷினரினுடைய பணிக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன ஆயுதமோ அதெல்லாம் நீங்கள் இந்த வாகனத்தில் ஏற்றி வச்சுருக்கிறீங்க. இந்த காரியங்களெல்லாம் பார்க்கப்படும்போது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கும் இங்கே கம்ப்ரஷர் இருக்கிறது. இந்த கம்ப்ரஷர் மூலமாக வீட்டிலிருந்து கரண்ட் எடுத்து உடனே அங்கேயும் நாங்கள் அடித்து கொடுப்போம். ஆமாம், வசனம் எந்த இடத்துல சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் எந்த காரியத்தை கேட்டாலும் நாங்கள் உடனடியாக செய்து கொடுப்போம். அதில் வசனம் அடிக்க முடியாது, எனக்கு காம்பவுண்ட் இல்லை, அப்போ வீட்டில் அடிப்போம். வீட்டில் அடிக்கல, இல்லை கேட்டில் அடிப்போம். ஏதாவது எந்த இடத்துலையும் ஒரு இது. அப்படி முடியவில்லை அப்படி என்றால் நீங்கள் அதற்கும் இந்த மாதிரி நாங்கள் போர்டு வச்சிருக்கிறோம். உங்க வீட்டிலயோ வேற எதுலயோ வாடகை வீட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி கட்டி எடுத்து போட்டுக்கிறோம். ஆக மட்டும் உங்க வீட்டில் வசனங்கள் இருக்கணும். கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி தீர்க்கமாய் வரேனும். லூக்காலே சொல்லியிருக்கிறார். இயேசு சொன்னார். லூக்கா 19:40 சொல்லியிருக்கிறார், இவர்கள் பேசாதிருந்தால் இந்த கல்லு கூப்பிடும். ஆலாப்ல கல்லு கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது, செங்கல் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. இப்படி ஆண்டவர் இந்த காரியங்களை நம்மளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த நாட்களிலே சென்னையிலிருந்து ஊட்டிக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக தான் ஐயா இன்னைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் நான் அவர்களையும் அழைத்திருக்கிறேன். ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. எப்படிப்பட்ட ஒரு ஊழியர்களோட ஊழியம் செய்தவர்கள், ஊழியம் செய்கிறவர்களை நீங்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க. உங்கள் ஊழியம் சென்னையில் தொடங்கப்பட்டு பெரிய ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை நீங்கள் இந்த நாட்களில் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர், தேவனை சந்தித்து தேவனால், அதாவது மனுஷன் மூலமாக அல்ல, மனுஷனாலும் அல்ல, தேவனாலே கொண்டு வந்த ஒரு தேவதாசனை நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க. அந்த ஊழியருக்கு நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியலை. நாங்கள் அவருக்கு செபிப்போம். கர்த்தர் அவருக்கு நிறைய காரியங்களை செய்வார். ஐயா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அவரை பற்றிய ஒரு. ஐயா, இது கடைசி காலத்தில் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்கள் அதிகமாய் தேவை என்று என் பணி செய்கிறவர்கள் யார் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் அதுக்கான வெகுமதி ஐயாவுக்கு கர்த்தரால் வழங்கப்படும் என்பதை
எந்தவித மறுப்புமின்றி இவரை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு மிக முக்கியமாக இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை குறித்து தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த உலக ஆசீர்வாதம் அந்த காலத்தில் கடையிலெலாம் போய் மளிகை சாமான் ஆனால் கொசுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இறைவன் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தெரியும், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்திய 6:33. அப்போது இந்த தேவனுடைய பணியை செய்கிறவர்களை தேவன் பரலோகத்தில் அவரோடு வைத்துக் கொள்வார். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம பிறந்ததின் நோக்கம், உண்மையான நோக்கம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அல்ல, அவரோடு வாழ்வதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கார். இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு நரகத்துக்கு போகக்கூடாது என்று, நரகத்துக்கு போகிற ஆத்மாக்களை மீட்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. தேவனுடைய அவரோடு இணைந்து நாமும் அந்த சித்தத்தை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்குது. அப்படிப்பட்ட நல்ல ஊழியக்காரர்களை நிச்சயமாய் நம்மோடு இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் நம்முடைய அந்த உண்மையான அந்த தேவனை தேடாதவர்களோடு இருக்கிற தொடர்புகளை துண்டிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்டவர்களோடு நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எனவே நம்மோடு இருக்கிற அனைவருமே ஒவ்வொரு துறையில் நிறைய இடங்களில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தேவனுக்காக. நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஆசீர்வாத டீமோடு, ஐயா பேர் ஆசீர்வாதம், நம்மோடு இருக்கிற எல்லா டீம் மக்களுமே ஆசீர்வாதத்தோடு இருக்கிறவர்கள். எனவே அவர்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நிறைய இடங்கள் நீங்களும் ஊழியம் செய்கிறீர்கள். இது போன்ற ஒரு நல்ல ஊழியக்காரர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் காண்கிற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதில் இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் பெரிய சந்தோஷம் இல்லை. எனவே கர்த்தர் உங்களுடைய அனைவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு அவருடைய கரம், கிருபை, கரிசனை, அன்பு இருப்பு உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், உங்களை தேவன் ஆசீர்வதித்து இன்னும் வழி நடத்துவார். உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கமே தவிர, நாங்கள் மதங்களை பரப்புவது எங்கள் நோக்கமில்லை. மதங்களை பரப்ப வேண்டும், மதங்களை ஸ்தாபிக்க வேண்டும் என்று இயேசு இந்த பூமிக்கு வரவில்லை. இயேசு இந்த பூமிக்கு வந்தது யோவான் 10:16 சொல்கிறது. இந்த உலகத்தை உண்டாக்கின ஒரே ஒரு மேய்ப்பன் தான் இந்த உலகத்தை உண்டாக்க முடியும். இந்துக்கு ஒரு கடவுள், கிறிஸ்டினுக்கு ஒரு கடவுள், முஸ்லீமுக்கு ஒரு கடவுள், சீன கன்ஃபியூஸுக்கு ஒரு கடவுள், பௌத்தத்துக்கு ஒரு கடவுள், சைனம் வைணவத்துக்கு ஒரு கடவுள் என்று இருந்தால் தனித்தனி உலகம் படைக்கப்பட்டிருக்கும். உலகம் என்பது ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது. அந்த ஒரு உலகத்துக்கு ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். அந்த ஒரு கடவுளுக்கு நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை தான் கிறிஸ்துவம் போதிக்கிறது. அப்போ நீங்கள் உலகத்தில் நீங்கள் மதத்தை பரப்பலை, கர்த்தரை அறிவிக்கிறீங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை அறிவிக்கிறீங்க. மதம் என்கிறது உங்கள் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை கிடையாது. அப்போ உலகத்தில் ஐயாவினுடைய சாட்சியில் உலகத்தில் உண்மையான கடவுள் யார் என்கிறத தான் அவங்க அதாவது கூப்பிட்டுருக்குறாங்க. உலகத்தில் நிறைய கடவுள் கோயிலுக்கு எல்லாம் அந்த தேவர்கள்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதில் உண்மையான கடவுள் யார், என்னை காப்பாற்றட்டும் அப்படின்ற ஒரு பெரிய மகத்துவமான சாட்சியில் இயேசு வெளிப்பட்டார், இயேசு பேசினார் என்கிற ஒரு பெரிய ஒரு உண்மை வெளிப்பட்டுச்சு. அதனால் தேவனை சந்தித்த இந்த மாபெரும் அந்த ஊழியத்தை கொடுத்து இன்றைக்கி ஆசீர்வதித்திருக்கிற இந்த ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீங்க. நீங்கள் மதத்தை பரப்பதற்காக வரவில்லை, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரை அறிவிக்க வந்திருக்கிறீங்க. அதுதான் உங்களுடைய சாட்சியாக இருக்கிறது. உங்களுக்கு மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மீடியா மூலமாக சந்திக்கிற யாவரும் இந்த ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. கொடுக்க முடிஞ்சவங்க கொடுங்க, உதவி செய்யுங்க. கூடுதல் முடியாதவங்க ஜெபத்துக்கு நீங்கள் அவர்களை தாங்குங்க. எந்த இடத்துல நீங்கள் கூப்பிட்டாலும் அவங்க வருவாங்க. வந்து உங்களுடைய சோர்களில், உங்களுடைய இடங்களில் உங்களுக்கு பெரிய ஒரு பெயிண்ட் செலவில் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. அவர்களே நேரடியாக உங்கள் வீட்டு இடத்துல வந்து உங்களுக்கு விருப்பமான அந்த வசனங்களை அவர்கள் உங்களுக்காக அந்த இடத்துல நினைச்சுவாங்க. மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு எழுத்தாக அங்கே பளிச்சுன்னு பார்க்குற மாதிரி அநேகர்கள் பார்க்கும்படியாக இந்த உலகத்தில் யார் எந்த ஒரு மனுஷனும் சுவிசேஷம் அறிவிக்கப்படலன்னு சொல்ல முடியாது. இந்த வசனத்தை பார்த்தா அறிவிக்கப்பட்டாச்சு அப்படிங்கிற ஒரு ஊழியத்தினுடைய திட்டங்கள், ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுது. அதற்காக உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உங்களுடைய நாமத்துக்கு, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பேட்டிக்கு காலையில் நீங்கள் அழைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐயா மணிதாசன் ஐயா மூலமாக
வந்த இந்த ஆசீர்வாதம் ஐயாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றி. அவருடைய சந்தோஷத்தை நிறைவாக பார்க்க முடியும்னா அந்த வசனத்தை எழுதுனா தான் அவருக்கு சந்தோஷம். அவருடைய ஒரு பெரிய பரலோகத்தில் கணக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோடு இருக்கிற கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதக்குள்ள அடையாளத்தை நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க. கர்த்தருக்கு ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிற தேவதாசர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இதோ இயேசு சீக்கிரமாய் வருகிறேன் என்கிற வார்த்தையை வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகத்தில் 22:12 வசனத்தின்படியாக ஆண்டவருடைய வருகையை அறிவித்த இந்த தேவதாசனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். நீங்கள் அநேகர் ஃபார்வர்ட் செய்யுங்க. உங்களை ஆசீர்வதிப்ப தேவன் உங்களுடைய இருப்பாராக. ஆமென், ஆமென்.